சீரியல் நாளைக்கான ப்ரோமோல தாத்தா வக்கீல கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. உடனே காவேரி தாத்தா வாங்க தாத்தா வாங்க சீக்கிரமா விஜய் வெளியே எடுத்துடலாம் வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விமா இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட அன்புவை பார்த்துட்டு, சார் இந்த இருக்காருல இவரு என்னுடைய மருமகன் தான், ஆனா இவர் பெரிய ஃப்ராடு சார், இவரை விஜய் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு வீணா விஜய் மேல பழி சுமத்துறாரு சார். அந்த வெண்ணிலான் இருக்குல்ல அந்த பொண்ணை வந்து விஜய் லவ் பண்ணா கல்யாணம் வரைக்கும் போச்சு, ஆனா அந்த பொண்ணை மிரட்டி வீட்டை விட்டு அனுப்புனது இவன் பார்த்த வேலைதான். அதனால விஜய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தான் சார். நாங்க அவன் கிட்ட கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தினாலதான் காவேரி பொண்ணை கல்யாணம் பண்ணான். இவங்களோட பிளான் வந்து விஜயும் வெண்ணிலாவும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறது கிடையாது சார், விஜயும் காவேரியும் பழி வாங்கணும். அதுக்காக தான் வந்து இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். என் பேர மேல எந்த தப்பும் இல்ல சார், வீணா பழி சுமத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் எதனாலும் விசாரிச்சுட்டு தான் எதுவும் முடிவு பண்ணணும். ஆனா இவர் சொல்றாரு இவரு உங்க பேர மேலதான் தப்பு இருக்கு, அவன் சொல்லிதான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாமே வந்து அவன் தான் காரணம்னு சொல்றாங்களே, எஃப்ஐஆர் பாயிண்ட் பண்ண போறேன் சார், அப்புறம் நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல உண்மையை ஆட்டோமேட்டிக்கா கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. உடனே காவேரி தாத்தா விஜய் மேல எந்த கேஸும் போட வேண்டாம்னு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த பக்கம் தாத்தா சார் விஜய் மேல எந்த தப்புமே இல்ல சார், நீங்க கேஸ் தான் ஃபைல் பண்ண வேண்டாம், இந்த ஃப்ராட் தான் சார், இந்த ஆள் இருக்கானே இவனுக்கு என் பொண்ணை வேற கட்டி கொடுத்து அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தினான், இப்ப என் பேரனையும் மேலையும் வீணா பழி சுமத்துறான், இதெல்லாம் வந்து எங்களை பழி வாங்குறதுக்காண்டி தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. சார் எதுனாலும் சரி வக்கீல் மூலமா பேசிக்கலாம் கோர்ட்ல, நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அவங்க பொண்ணுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி மா நீ நியூஸ் எல்லாம் பாத்தியா என்ன, இங்க பாரு உன் புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா, இங்க விஜய் மேல வீணா கொலை பழிய வந்து சுமத்திக்கிட்டு இருக்கான், அதுக்கு நீ வந்தாதான் வந்து அவனை மனசை மாத்த முடியும், ஒழுங்கு இங்க கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே இப்போ அவங்க பொண்ணும் உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, இங்க பாரு உன் புருஷன் வந்து அந்த வெண்ணிலா பொண்ணும் அவங்க அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல பழிய சுமத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான், நீ என்னன்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க பொண்ணும் ஏங்க ஏங்க நம்ம தூக்கி வளர்த்த பையங்க விஜய், அவன் வந்து ஜெயில போற அளவுக்கு உங்களுக்கு ஏங்க அவ்வளவு வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் தூக்கி வளர்த்த பிள்ளையா, அப்படி இருக்கும்போது நம்மள அந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டானே அப்ப தெரியலையா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா நீங்க எவ்வளவு தூரம் என்ன காரியம் எல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவன் அந்த வீட்டுல தானே இருந்தான், ஒவ்வொரு காரியமும் நீங்க பண்ணும் போதெல்லாம், ஆனா ஒரு எல்லைக்கு மீறி போகும்போதுதான் அவனால பொறுத்துக்கிட முடியல, அதனாலதான் வீட்டை விட்டு அனுப்புனான். அவன் மேல எந்த தப்பு இருக்கு, விஜய் மேல எந்த தப்பும் இருக்காது, அவன் வெண்ணிலா பொண்ண உயிருக்கு உயிரை காதலிச்சான், அப்படி இருக்கும்போது வெண்ணிலாவுக்கும் அவங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, எல்லாமே பண்ணது நீங்களா தான் இருக்கும், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அம்மா சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு இங்க பாரு நான் இவன் சொல்லிதான் வந்து அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனதும் அது இல்லாம ஆக்சிடென்ட் ஆக்குனதுக்கும் காரணம் எல்லாமே இவன் தான், இவன் சொல்லிதான் எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க மறுபடியும் ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஜய்க்கு அஜய் அம்மா கால் பண்றாங்க. நீயும் உங்க அப்பாவும் அவன் மாமனார் வீட்டோட சேர்ந்துக்கிட்டு விஜய் மேல வீணா பழி சுமத்திருக்கீங்க, இப்ப நீங்க வர்ற விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்ற, அப்படி சொன்னாதான் என்ன உயிரோட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அம்மா சொல்றாங்க. உடனே அஜய் குழம்பி போய் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ராகி கிட்ட அம்மா இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, உங்க அம்மா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, விஜய வெளிக்கொண்டு வரதுக்கு தான் பிளாக்மெயில் பண்றாங்க அப்படி சொல்றாங்க. உடனே அஜய் இல்ல அம்மா பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அம்மாவுக்கு விஜய் மேல அவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அஜய் நான் உண்மையை சொன்னாதான் வந்து விஜய வெளியே கொண்டு வர முடியும், அம்மா தப்பான முடிவு எடுக்க கூடாது, அம்மா சொன்ன மாதிரி நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், அங்க போயிட்டு உண்மையில சொல்ல போறேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வேமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர்ட்ட சார் எங்க அப்பா சொல்றது எல்லாமே போய், அவங்க வெண்ணிலாவையும் அவங்க குடும்பத்தையும் அடிச்சு துரத்துனதை நானே பார்த்தேன், அவங்க நீ எப்படி இந்த சொத்தெல்லாம் வந்து ஆளணும்னு நினைக்கிறியா, அதனால நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அவங்கள அனுப்பி விட்டாங்க, அதை நான் என் கண்ணால பார்த்தேன், இதுல விஜய் அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல, நான் தான் விஜய் அண்ணன் கிட்ட போயிட்டு சொன்னது எங்க அப்பா அடிச்சு துரத்துனது எல்லாமே, அது வரைக்கும் விஜய் அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க எங்கேயோ வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அண்ணன் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்றாங்க. என்னையா நீ எல்லாமே பண்ணிக்கிட்டு அந்த தம்பி மேல வீணா பழி சுமத்துறியா, இதெல்லாம் எதுக்கியா பண்ற, விஜய் மேல வீணா பழி சுமத்துறதுனால நீயும் உள்ள போவ அப்படின்னு தெரிஞ்சும் அப்படி என்ன உனக்கு பகை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் திட்டுறாங்க. உடனே இல்ல சார் என் பையன் அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒன்னா சேர்ந்துட்டு இப்ப எனக்கு எதிராகவே சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்றாங்க. உடனே இல்ல சார் நான் சொல்றது எல்லாமே உண்மை சார், அப்பா தான் வந்து அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் வெளியே துரத்துனாங்க, மத்தபடி ஆக்சிடென்ட் பண்ணதெல்லாம் எதேச்சியா நடந்தது, அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் யாருக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்பா விஜய் மாட்டி ஒண்ணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க
பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்றாங்க. சாரி சார், உங்க மேல தப்பா நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. சார் இருக்கட்டும் சார், நீங்க உங்களுடைய விசாரணை தானே, யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி விசாரிக்க தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெளியில வராங்க. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் வெளியே வந்தோடனே விஜயை கூப்பிட்டுட்டு காவேரி வெளியில வந்துட்டு ராகினி கிட்ட, இங்க பாருடி, என்ன என் புருஷனை என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினைச்சல, இப்ப பாத்தியா, உன் புருஷன் மூலமாவே என் புருஷனை நான் வெளியில கொண்டு வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பார்த்து காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகினி ரொம்ப கடுப்பா இருக்காங்க அஜய் மேல. அஜய் நல்லதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல எங்க வீட்டுக்கு எல்லாம் வராத நீ அப்படின்னு சொல்லிட்டு அஜயை விட்டுட்டு ராகினி பசுபதி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. காவேரி வெண்ணிலா கிட்ட, இங்க பாரு, நீ எல்லாம் விஜய் லவ் பண்ணேன்னு சொல்லாத, விஜய் இவ்வளவு அவமானப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீதான். அந்த ராகினி பசுபதி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நீ பண்ண அட்டூழியம் இருக்கே, அதனாலதான் விஜய் இவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்காங்க. இனிமேலும் விஜய கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராத, விஜய் என்னோட விஜய், யாருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது என்னுடைய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கூப்பிட்டு கிளம்பி போறாங்க. விஜய் அவங்க சித்தி கிட்ட சொல்றாங்க, சித்தி நீங்க இப்ப கரெக்ட் டைம்க்கு வரலன்னா நான் ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பேன், உங்க பையனும் உங்க புருஷனும் சேர்ந்து என்ன உள்ள வச்சிருப்பாங்க, எல்லாம் அந்த ராகினி பசுபதியோட சேர்ந்துகிட்டு தான் எல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படி சொல்றாங்க. சித்தி நீங்க மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் விஜய், நாங்க வரல, ஒருக்கா அங்க இருந்து வெளியில வந்து மறுபடியும் அங்க வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்றாங்க. சரி நானும் அஜயும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த நேரத்துல காவேரியை பார்த்துட்டு, தாத்தா வாமா, நானும் உன்னை வீட்டுல இறக்கி விட்டுட்டு நானும் விஜயும் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வண்டியில ஏறி உட்காடுறாங்க. அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தாத்தா அவங்க கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னேன்ல, அது என்னன்னா காவேரி கர்ப்பமா இருக்கிறா தாத்தா, இந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு வேற வந்திருக்கா, நான் வர வேண்டாம் சொன்னேன், எனக்காக பாத்தீங்களா காவேரி இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா என்ன இதெல்லாம், எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏன் எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. எல்லாம் காவேரி தான் தாத்தா, மீடியா அது இதுன்னு இருக்கிறதுனால வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதுனாலதான் நான் மறைச்சிட்டேன் தாத்தா, அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல ஒரு சந்தோஷமான விஷயம், அதை நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னேன்ல, அதான் தாத்தா இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் சொல்றாங்க. உடனே சரிமா வாமா அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இல்ல தாத்தா நானு இப்ப வீட்டுக்கு போகணும், அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி சொல்றாங்க. சரிம்மா நான் வேணா சாரதா கிட்ட பேசினா நீ வீட்டுக்கு வந்துடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படி சொல்றாங்க. இல்ல தாத்தா நானே அம்மா கிட்ட பேசிக்கிறேன், இந்த வெண்ணிலா பிரச்சனைக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த வெண்ணிலாவே வந்து விஜய் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது நான் வந்து விஜய் கூட இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வீடு வந்துருச்சு தாத்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க சாரதா இன்னும் அவளை காணோம், எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே குமரன், அத்தை நான் வேணா பாத்துட்டு வரேன், காவேரி போலீஸ் ஸ்டேஷன் எங்க போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லங்க அவ வந்துருவாங்க, எக்ஸ்பிரஷன்ல தானே இருக்கேன்னு சொன்னா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா காவேரி வீட்டுக்குள்ள வராங்க. இன்னடி எங்கடி போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா நான் வந்து எக்ஸ்பிரஷன் தானே போயிட்டு வரேன்னு சொன்னேன், போய் சொல்லாதடி, எக்ஸ்பிரஷன்ல அந்த பையனோட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், அதை வீடியோவா போடுறாங்க, அப்படி இருக்கும்போது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலன்னு சொல்லு, என் மேல சத்தியம் பண்ணு அப்படி சொல்றாங்க. அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போயிட்டு வந்தேம்மா, விஜய் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தானே ஆகணும், அந்த ராகினி பசுபதி என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு விஜய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டாங்க, இதுக்கெல்லாம் வந்து நான் போகாம எப்படிமா இருக்க முடியும் அப்படி சொல்றாங்க. நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க, அந்த பையனோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா போகணும்னு சொல்லிட்டேன், ஆனா போகவும் மாட்டேக்க, இங்கேயே இருக்கிற, ஆனா அந்த பையனோட பேசிக்கிட்டும் இருக்கிற, என்னடி நினைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும், ஆனா நீங்க அதை சொன்னா நீங்க வந்து வருத்தப்படக்கூடாது அப்படி சொல்றாங்க. என்னடி சொல்லிடி அப்படி சொல்லி கேட்கும்போது, அம்மா நான் கர்ப்பமா இருக்கிறேம்மா அப்படி சொல்றாங்க. உடனே சாரதா தலையில அடிச்சுட்டு உட்காடுறாங்க. என்னடி இதை இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன் அப்படி சொல்லி சொல்றாங்க. அம்மா நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேம்மா, ஆனா வெண்ணிலா பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சுத்தி பிரச்சனையா இருந்ததுனால எப்படிமா என்னால சொல்ல முடியும், அதனாலதான் நான் சொல்லல, இது வந்து விஜய் கூட தெரியும், ஆனா நேரம் வரும்போது நான் அம்மா கிட்ட சொல்றேன் சொன்னதுனாலதான் வந்து விஜய் அமைதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே இப்ப என்னதான் நீ முடிவு பண்ணிருக்க, அந்த பையனோட போறியா இல்லாட்டி இங்கேயே இருக்க போறியா, என்னதான் முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீங்க நல்ல மனசார என்ன வந்து அந்த விஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு அனுமதிச்சாதாமா நான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த பையனோட நீ போன்னு சொல்லிட்டேன்டி, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷமா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே சரி இதை விஜய் கிட்ட காலையில சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கங்கா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், நாளைக்கு பார்க்கலாம்.